டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரை தடுத்து நிறுத்த காவல்துறை எடுத்த நடவடிக்கையின் காட்சிகளே இவை. நீட் வினாத்தாள் முறைகேடு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களுக்காக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் நேற்று அவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். ஜந்தர் மந்தரிலேயே அவர்களை காவல்துறையினர் தடுத்த நிலையிலும் தடையை மீறி அவர்கள் முன்னேறினர். இதையடுத்து அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். தொடர்ந்து முன்னேறிய போராட்டக்காரர்கள் காவல்துறை மீது கல் வீசினர். இதில் சில காவலர்கள் காயமடைந்தனர். பிறகு போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டு வீசினர். நாடாளுமன்றம் நோக்கி வந்த போராட்டக்காரர்களை தடுத்த காவல்துறையினர் அவர்கள் மீண்டும் ஜந்தர் மந்தரில் கூடாதவாறு அவர்கள் அமைத்திருந்த கூடாரங்களையும் அகற்றினர். டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்திய நிலையில் அந்த கட்சி நிர்வாகிகள் மத்திய அமைச்சர் JP நட்டாவை சந்தித்தனர். அப்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள வான்சுக்கை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் அளித்தனர். இதை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நட்டா பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மாணவர்கள் மீதான தடியடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாவில் வீடியோ பதிவேற்றக்கூடியவர் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தவறு செய்தவர்களில் ஒருவருக்கு கூட தண்டனை வழங்கப்படாத நிலையில் கடினமாக உழைத்த இளைஞர்கள் தான் தண்டனையை பெற்றதாக தெரிவித்துள்ளார். மோடி அரசு இளைஞர்களுக்கு துரோகம் இழைப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மீது தீவிர ஒடுக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக ஐடி விங் தன்னுடைய பதிவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாவதால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்தது. குறிப்பாக டெல்லியில் இளைஞர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சென்னை சேதாப்பேட்டையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தத்துடன் பேரணியாக சென்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் SFI மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் கலைக்க முயன்றனர். புதுச்சேரியிலும் SFI மாணவர் அமைப்பினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளார். சென்னை மாநகரில் உருவாகும் மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் பொது தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வரும் சேத்துப்பட்டு உயிரி எரிவாயு ஆலையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அரசு சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை மாநகரில் உருவாகும் 6150 மெட்ரிக் டன் குப்பைகள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகளை சாலை அமைக்கவும் சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாகவும் மாற்றிட சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் குப்பைகளை அகற்றுதலை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான காலக்கெடு நிர்ணயித்து முடித்திடவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக MLA மார்க்கண்டேயன் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார்.
முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தெரிகிறது. இதுகுறித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நேற்று காலை மார்க்கண்டேயனை காவல்துறையினர் விளாத்திகுளத்தில் கைது செய்தனர். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மார்க்கண்டேயனை சந்திக்க முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காவலர்களுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கீதா ஜீவன் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து சுமார் 10 மணி நேர விசாரணைக்கு பின் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மார்க்கண்டேயன் தன்னை காவலர்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டுவதாக கூறினார். மார்க்கண்டேயன் கைதிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கைதான விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை மருத்துவ பரிசோதனைக்காக இரவு அழைத்து வந்த பொழுது செய்தியாளர்களை நோக்கி ஏடிஎஸ்பி ஆவேசமாக நடந்து கொண்ட காட்சிகளை இவை. விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ கைதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் பலர் அங்கு இரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியை பற்றியோ ஆளுகின்ற முதலமைச்சரை பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கே ஒரு தடங்கல், கட்டுப்பாடு, பூட்டு போடப்படுகிறது அப்படின்றது நான் வன்மையா இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதனிடையே எம்எல்ஏ மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூலை 22ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக அவரிடம் 10 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை நடந்தது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே இரு அவைகளும் முடங்கின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளில் மக்களவை கூடியதும் மேகதாது அணை தொடர்பாக அளித்துள்ள நோட்டீஸ் குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். அதே நேரத்தில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பிக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை சபாநாயகர் ஏற்காத நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவரது இருக்கையை முற்றுகையிட்டனர். அடுத்தடுத்த 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய நிலையில் ஆளும் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அவையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஒத்திவைத்தார். தொடர்ந்து அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் 5 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.